தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் பாஜக தேசிய தலைவர்களின் பார்வை தமிழகத்தை நோக்கி திரும்பியிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் வரும் அமித்ஷாவை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி, தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன், பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் என அக்கட்சியின் ஜாம்பவான்கள் அடுத்தடுத்து தமிழகத்தில் முகாமிட உள்ளனர். குறிப்பாக பொங்கல் பண்டிகையொட்டி பிரதமர் மோடி தமிழகம் வந்து பூந்தமல்லி போரூர் இடையான மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமித்ஷா ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ள நிலையில் பாமக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை இணைத்து மெகா கூட்டணியை உறுதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய பட்ஜெட்டுக்கு முன்னதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தொழில் முனைவோரை சந்திக்க தமிழகம் வரவுள்ளார். சட்டமன்றத்தில் இரட்டை இலக்க எண்ணிக்கையில் பாஜக உறுப்பினர்களை அமர வைக்க வேண்டும் என்ற இலக்கோடு அக்கட்சி நிர்வாகிகள் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். பாஜக தேசிய தலைவர்களின் இந்த அதிரடி விசிட்கள் தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.